என்ன வர என் பொழப்பு அப்படி. என்ன விளக்க சொன்ன? இப்ப இந்த 4 பேரும் பாருங்க தாய கடையில தோத்து போனாங்க. சரிங்க ஐயா அது என்னது முட்டை போட்ட பார்சலாம் மனுஷனாயா? என்னையா அது? இது இலக்கட்டை கொண்டு வந்து போட்ட மாதிரி. இங்க வெட்டிட்டு கிடந்தா கூட என்னன்னு கேட்க மாட்டா போல. இங்க வா. சரி உனக்கு சாதாரண ஸ்டாண்டுக்கு அண்டை கொடுக்க படுக்க போட்டிருக்கேன். இவன் வேற திருப்பமே. சரிங்க வேற கேள்வி. ராமாயணத்துல யார் ஒட்டுமத்துல? யார்ட்டு மத்திர இல்ல ராமாயணம். ராமாயணம் இது ஈஸியான கேள்வி தானே. அது சீரட்டாட்டில எழுதி படிச்சிருவேன். அதெல்லாம் ராமாயணம் படிச்சிருக்கேன். ராமாயணத்துல பாருங்க வனவாசம் சென்றார்கள். யாராரு? ராமன், லக்ஷ்மணன், சீதை 3 பேர். லட்சுமணன் கிடையாது, லக்ஷ்மணன். சரி மூடு நீ முதல்ல. 3 பேரும் வனவாசம் போனாங்க. போகும் பொழுது மர உரை தரிச்சு காவி உடை அணிந்து போனாங்க. ஆமா. ஆனா லங்காபுரி பட்டணத்தை ஆண்ட ராவணேஸ்வரன் சீதையை சிறை எடுத்து சென்றான். ஸ்ரீலங்கா. சரி இலங்கை. அப்ப சிறை எடுத்து போகும் பொழுது கொண்டு போய் இலங்கையில வச்சுட்டான். ஆனா எங்க இருக்காங்கிற விஷயம் தெரியாது ராமனுக்கும் லட்சுமணனுக்கும். அவ வழிநடுக வர்றாங்க. அப்ப ஒரு பொட்டணம் கிடக்குது கீழே. புளியோதரை பொட்டணம். அது இல்லைன்னு சொல்ல வந்தேன். பொட்டணம் இருக்கு. எடுத்து பிரிச்சு பார்த்தா உள்ள நகைகள் யாருடைய நகைன்னா கோல்டு. பேசும்போது அது பூரா காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ரோ தெரியாத. சரி சரி சரி. அப்ப நகையில் எடுத்து பார்க்கும்போது சீதா பிராட்டியோட நகை. சீதா தப்பு, சீதா மொத்தா. சீதாவுடைய நகைகள். அப்ப சீதையோட நகை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா. போகும்போது காவி உடை அணிஞ்சு மர ஒரு தரிச்சு தானே போனாங்க. ஆவணங்கள் அனைத்தையும் விட்டுட்டு தானே போனாங்க. ஆனா சீதையை தன்னுடைய முந்தாங்கியை கிழிச்சு ஒரு பொட்டணமா கட்டி கீழே ஓட்ட நகையெல்லாம். நகை எங்க இருந்து வந்துச்சு? போகும்போது நகை இல்ல. இந்த நகைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே. கை போலீஸ் கேஸ் ஆயிருமியா? சீதாவுக்கு தேவையில்லாத வேலை. ரைடு ஓவர். எவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா முந்தானில கத்திட்டு போக. இந்த அவருக்கு என்னமா வேணுமா சொல்லு. காவி உடை அணிந்து முன்பாக செல்பவன் அலுமன். அனுமனா? அலுமார். அவர்லாம் இடையில வந்தாரு. தம்பி இடையில வராரு, கடையில இருந்து உட்காந்து விடுவேன். சரி சொல்லு. எதிர்த்து பேசுறேன்னு செந்தில் காசு கொடுக்காம மேலூர்ல தெருவில் விட்டு போயிருவேன். சரி தம்சா மட்டும் 4 சிங்கிற கக்க விட்டு வைப்பான். சரி சரி சொல்லு. என்னடா தானா எதுக்கு சிரிக்கனே தெரியல. கண்டாலுமே அவனா சிரிச்சுக்கிறேன். கண்டென்ட் கிடைக்கணும்னா. அனுமார் வந்தாராம். அனுமான், லக்ஷ்மணன், ராமன், சீத்து. சீதா வந்து செல்லம்மா சீத்துன்னு. சரி சரி சொல்லு. அப்படி காவி உணை அணிந்து ராமங்கள் மட்டும் போட்டு மனவாசம் செய்கின்ற பொழுது சீதா தேவியுடைய முந்தனை, முந்தானை, அதில் மட்டும் எப்படி வந்தது? கோல்டு, தங்கம். இதான் உம்மால் கேள்வி. ஆமா. தங்கம் எப்படி வந்தது அப்படின்னா லலிதா, சரவணா ஸ்டோர், ஜே ஆல்காஸ், குமரன், ஆர்ஜே, விஜய் 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 விஜய். தங்கம் நகைக்கடையில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. அப்புறம் என்ன இரும்பு கடையில அல்வா? என்னப்பா இதெல்லாம்? அன்று அந்த கடையெல்லாம் கிடையாது. லீவ் விட்டுருந்தாங்க. தம்பி தம்பி ஒன்னு என்ன சொல்ல விடுங்க. என்ன பேண்ட கூட உருவி கொண்டு போய் மேலூர்ல எரிச்சு விட்டு போங்க. எப்படி சீதாவனுடைய முந்தானையில் நகை வந்தது? உங்க கேள்வி அதானே. முந்தானையை கிழிச்சு ஒரு பொட்டணமா கட்டி கீழே போட்டால் தேவி போட்ட பொட்டினம். இருங்க, அதே எப்படி வந்துச்சு சொல்ல விடுங்க. சொல்லுங்க. ஏன் சீதா காவி உடை இணைந்து போகும்போது நகையை கொண்டு போனா அப்படின்னா, ஒருவேளை இந்த காலத்துல நகை விலை கூடிருச்சு. சீதாவுக்கு அன்னைக்கே தெரிஞ்சு இந்த நகை இங்க ஓட்டு போனா ஆளுக்கு அடிச்சுக்கிடுவாங்க. நகையை புருஷனுக்கே தெரியாம முந்தானில் கட்டிட்டு போய் சீதாதேவி போட்டத பொட்டணத்தினாலதான் சீதா போட்ட பொட்டணம் தேவி பட்டணம். தேவி போட்ட பொட்டினம், தேவி பட்டினம் அப்படின்னு பேரு.
பேர் வந்ததெல்லாம் சரிதான். தேசிய தீ வச்சு வெடிக்கிறதுக்குள்ள அந்த அணி உண்டை நான் வச்சவா. தேவி போட்ட பொட்டினம் தேவி பட்டினம் பேர் வந்ததெல்லாம் சரிதான். அந்த நகை எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டேன். என்ன நீ போல இன்னும் பதிலே சொல்லலையா வாடி? நகை எங்கிருந்து வந்தது? இதுதான் கேள்வி. ராமன் பெண் கேட்டு போறார். இது என்ன என்ன போனாருங்க சொல்லவே வேணாமா? சொல்லிக்கிட்டு தானே இருக்கு. நகை அவன் ஏன் தெரியுமா போன? அவன் ஏன் தெரியுமா போன? அவனுக்கு பதில் தெரியாது. நம்ப மாட்டிக்குவ. நில்லு இங்க. சொல்லுங்க, நீங்க பதில சொல்லுங்க. சீதா எதுக்கு தேவை? சொல்லு சொல்லு, பதில சொல்லு. எப்படி நகை வந்துச்சு அதானே கேக்குறியா? சரி சொல்லி தொலை. நகை வந்து இன்னைக்கு வந்து 1,20,000 போயிருச்சு. தம்பி தம்பி ரேட்டை உங்களை புடுத்த சொல்லணும். கணக்கு மயிறு பண்றாரு. ரேட்டை சொல்ல வர சொல்ற. 1,20,000 கிராம் இதெல்லாம் சொல்ல வந்த. அந்த நகை எப்படி வந்தது அப்படின்னா, ஆமா, சீதாவே ஒரு தங்கம், அங்கம் உனது அங்கம், சீதா ஒரு தங்கம், சீதாவுடைய தங்கம் எப்படியெல்லாம் முந்தானையில் வந்து சிறுக சிறுக தங்கும். தங்கம் நடக்க நடக்க முடிச்சுட்டோம். இல்லை பெட்டிக்காரங்க பூரா ஆடியன்ஸ் ஆயிட்டா இங்க நாங்க சப்பிடி தெரியுறதா எங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆனால் சீதா தன்னுடைய இல்லத்திலேயோ பிறந்த வீட்டிலே சீராகவும் அந்த நகையை கொண்டு வரவில்லை. அன்றைய சீதா தேவி எல்லாரும் இப்ப கவனமா கேட்கணும். முந்தானையில் தான் நகை இருந்தது. அன்றே எங்க பாட்டியாப்பட்ட சீதா தேவி இப்ப உள்ள பெண்களுக்கு பூரா ஒரு விழிப்புணர்வா நடந்து சென்றால் உண்மை. சிறுக சிறுக நகைகளை முந்தானையில் முடித்து வைத்து கொள்ளுங்கடி, முடிச்சவைக்கு புருஷன் தண்ணி அடிக்கும் போது கொடுக்காதடி. நகவல ஒரு காலத்துல நகை உங்களை காப்பாற்ற முடியுதா? பொட்டணத்தை முடிஞ்சு கொண்டு போனாங்க ஆத்தா சீதா. தட்டு சொல்றேன். நல்ல விஷயம். சிகட்டு கண்டாலுமே நான் எவ்வளவு சொல்றது போறையா சுத்தி விட்டுக்கிட்டு வெதற அலசிக்கிட்டாரே. சரிங்க போவேன் மயிர்மேனே. காரணம் நல்ல விஷயம் என்ன நீங்க சொன்னதும் சரியான பதில் அப்படின்னு நீங்க அத்திரி மகரிஷி அனுசுயாவுடைய ஆசிரமத்திற்கு போறாங்க. அங்கே அத்திரி மகரிஷி அனுசுயா அமங்கலமாக இருக்கும் மகாலட்சுமி அவதாரமான சீதா தேவி அமங்கலமாக இருக்கும் முன்னே தன்னுடைய நகையை போட்டுவிட்டு அலங்கரித்தாள். அப்ப போட்ட நகை யாருடைய நகைன்னா அத்திரி மகரிஷியுடைய பதி அனுசுயோடைய நகை அது. சரி, ஒருத்தன் கைதட்டல. உண்மைக்கு எங்கேயுமே இது இருக்காது, கதை இருக்காது. இப்ப நான் சொல்லும் போது கைதட்டு போதும் 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 என் தங்கங்களா. உங்க மூத்திரத்தெல்லாம் குடிக்கணும்னு நினைக்கிறேன், தொண்டை கட்டிக்கிறோம்னு பயமா. சரிங்க நல்ல விஷயம். காலத்துக்கு ஏற்றவாறு உமக்கு பயம் எனக்கா? காலையில ரேஸ் பூரா ஓடி எல்லா மாடும் பரிசு வாங்கன்னு நான் பேசிக்கிட்டேன். சரிங்க, இதற்கு வடமாடு மஞ்சுரட்டு, வாடி மஞ்சுரட்டு, விரட்டு மஞ்சுரட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பேர் என்னன்னா மஞ்சுரட்டுக்கு ஜல்லிக்கட்டுங்கிறது தான் பேரு. ஏன் ஜல்லிக்கட்டுன்னு பேர் வந்துச்சு? நல்ல ஒரு கேள்வி. ஜல்லிக்கட்டுக்கு ஏன் ஜல்லிக்கட்டுன்னு வந்துச்சுன்னா, மாடுகள் வெளியேறும் போது அவனுக்குள்ள சல்லியெல்லாம் கொட்டக்கூடாது. ஆமையா, மாடு சரிக்கு விழுந்துறேன். என்னப்பா கிடக்கின்ற சல்லிய பூரா மாடுகள் பாதுகாப்பா விளையாடணும், மூட்டை மூட்டையா கட்டுறான்னு சொல்லியிருக்காரு எங்க பாட்டே. அதனாலதான் அதுக்கு பேரு ஜல்லிக்கட்டு. இது ஜல்லி கிடையாது, எம்சாண்ட் மாதிரி தெரியுதே. போங்க தம்பி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடியா கொண்டு வந்தாரு பருப்பு வேலை. அது பேக்க அதோட கொண்டு எரிங்க. ஜல்லி எங்க கொட்டக்கூடாது, அதனால ஜல்லிக்கட்டா? உண்மையான விளக்கம் என்னன்னா என்னது? அதான் எதிர்பார்க்கிறேன். ஜாவா ஜாவா ரொம்ப அற வாங்கிட்டு போற நீ. இப்ப கேக்குற சா என்றால் என்ன? ஐ. ஜல்லி அப்படித்தானே வரும், ஐ தானே. ஐ ஊருக்கு 5 அம்பலம். ஜல்லிக்கட்டுல இருந்து அம்பலத்துக்கு போயிட்டேன். இந்த தம்பியை சிரிக்கிறாங்கன்னா காமெடி பருப்பு சரியான காமெடி தான். ஒரு வடமாடோ ஜல்லிக்கட்டை வைக்கணும்னா
ஐவர் சேர வேண்டும். ஒரு குழு. எதுக்கு? ஐவர் கொண்ட குழு. ஆஹா, என்னென்ன? ஆமாமா, பொதுப்பணித்துறை, மருத்துவத்துறை, கலெக்டர் ஐயா, காவல்துறை ஐயா, வேற யாருப்பா? இவங்களா எதுக்கு சேரணும்? ஆமா, 5 பேர். அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஆமா. இல் வாடியில மாடு நின்றுக்கிறான். இல் ஜா இல் லீ. எனக்கு அரையன போலயே தோணுதியா. மாடு தவுதுவாரு. லீ டாட்டாஜில் தவும். லீ இக் படுத்துக்கிறான். கா கால் வலிக்குங்க. கட்டு கடித்தல் வை கட்டு. அதனாலதான் அதுக்கு பேரு ஜல்லிக்கட்டு. எவ்வளவு வழக்கம். என்னாச்சு? மேலூரே பத்தி எறியும். ஆஹா, சரி, பருப்பு வந்துருச்சு. நல்ல விஷயம். ஜல்லிக்கட்டு அப்படின்னா என்ன ஒரு விஷயம்னா, அந்த காலத்துல ஜல்லி காசுக்கு பொருந்த மாட்டேன், நீ ஜல்லி காசுக்கு போக மாட்டடா அப்படின்னு ஒரு கணக்கு. நாணயத்துக்கு பேரு ஜல்லி காசு. நாணயத்தோடைய நடுவுல துவாரம் இருக்கும், ஓட்டை இருக்கும். அந்த காசை கழுத்துல கட்டி விட்டு மாடை அவுத்து விடுவாங்க. அந்த காசை அவுக்கிறதுக்காகவே மாடுபிடி வீரர்கள் அந்த காசை அவுத்து எடுப்பாங்க. அதுதான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு பேர் வர காரணம். நேரத்தில் 2 பேரும் அடிச்சு கிடக்காங்களே, யாருன்னு பார்த்து எதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? சரி, ஏன்னா சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை, சிந்திக்க வைக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் என் தம்பி இங்க உட்காந்துட்டாங்க. அப்ப நான் போக மாட்டேன். அங்க இருந்துங்க மறுபடியும் இங்க வந்துட்டாங்கன்னா நம்மள ஏதாவது இழுத்துட்டு போறாங்கன்னு சும்மா இல்ல. அவங்களுக்காக போவோம். டோப்பு மண்டையை தள்ளி விட போறேன். இப்ப வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. இதை கேட்டாலும் நீங்க பதில் சொல்லுவீங்க. நல்ல விஷயமா தான் சொல்றீங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் தகுந்தார் போல் நல்ல பதிலா சொல்றீங்க. இந்த வடமாடு மஞ்சரோட்டுன்னு போலையா அந்த இடத்துல அங்கே அம்மா வருதேன் ஹோட்டல் ஓனர். வடமாடு மஞ்சரோட்டு அப்படிங்கிற காரணம் என்ன? ஏன் வடமாடு மஞ்சரோட்டு வச்சா வைக்கிறாங்க? வடம் என்றால் என்ன? வடம் இன்னைக்குதான் எல்லாரும் வடம்ன்றோம். எங்க ஐயாக்க காலத்துல அதுக்கு பேரு வடம் கிடையாது. என்னது? தம்பி ஸ்டாண்ட தூக்கிட்டு போறியா? நீ பப்புனா நான் பப்புனா. அதே மாதிரி உன்னை நோட் பண்றேன். எனக்கும் சிரிக்கிறே, பிறகும் சிரிக்கிறியா? அப்ப எனக்கு சிரிக்க கூடாதுயா? அது ஏன் கம்பெனி ஆளுங்க. உணர்ச்சியா திண்டியா முட்டை போட்டா மயிறு சரி சிரிச்சாட என்ன அர்த்தாது? ஆமா ஆமா, சிரிக்க கூடாது. தீனும் பாடத்தை கவனி. ஆமா சொல்லுங்க. இப்பத்தான் அதுக்கு பேரு வடமாடு. ஆரம்ப காலத்துல தம்பி சொன்ன மாதிரி எருதுகட்டு அது கிடையாதுடா. எருதுகட்டு என்ன தெரியுமாடா? வெண்ணாமேனே திருவிடானைக்கு அங்கிட்டு போய் பாடுறா. கட்டனூர் வெள்ளறந்த பூதவைய இந்த ஏரியாவில் தாண்டா வைக்க பிரிய போட்டு அத்தை தண்டி வடத்தை போட்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஓடும். எல்லாரும் ஊரே விரட்டு வாங்கி 5000 பேர். எருது விரட்டல் வேற, அது வேற. வடமாடு என்றால் என்ன? இப்பத்தான் எல்லாரும் வடமடம்னு இந்த பூவதி மாதிரி ஆளுக சொல்லி கருத்து விட்டிய. அவன் தலையில விழுகட்டும் கட்டாலுமே. எதுக்கு வரேன்? சாரி ப்ரோ. கரும்பு மாதிரி ஆளுக சொல்லி அவன் சிசியந்தி அவன் விழுகட்டும். எல்லாரையும் கொடுத்து விட்டு நீ பூவதி இப்ப கேட்டுக்கடா. அதெல்லாம் கேட்டு வர்ற வடத்துல அப்படி பேசி பழகுடா. உனக்கு எதை பேசி சொல்லி கொடுத்தாலும் மறந்துடுற மறவாதி பையன். ஆமாமா, இதை பேசினீங்கன்னா அவ்வளவுதான். சொல்லு தம்பி பெரியத்தமே. அவளுக்கு நல்லா இருக்க முடியாது. அன்றைய காலத்துலதான் இன்றைய காலத்துலதான் அதுக்கு பேர் வடமாடு. அன்றைய காலத்துல வடம் மாடு. வடம் ஏன் அதுக்கு வடமாடு? கிடையிலே ஒரு கண்டெடுத்து கிடையிலே கண்டெடுத்து வளர்ப்பது கடமாடு. அந்த கடையிலிருந்து வளர்த்த கண்டை கொண்டு வந்து பூட்டுவதுதான் படமாடு. சரி சரி, நீங்க எதுவும் தகவல் சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்க. வடமாடு வடமாடு எதற்காக வடமாடுன்னு வந்துச்சு? இந்த முதல்ல வர்றால இல்ல அவளை விடு. ஒரு கதை சொல்றேன், வாங்க தம்பி. உங்களை ஒண்ணு அடிக்க மாட்டேன், ஏன்னா 3:30 மேல தொட மாட்டேன். அடுத்து எனக்கு பிடிச்சிருவேன். இருங்க. இந்த ஊர்ல ஒருத்தன் நல்லா அம்பு அடிச்சிருப்பேன், அடிச்சு செத்து போயிடும். அதுக்கப்புறம் வருவாங்க, ஒரு தரங்க தூக்குவேன், ஒருத்தன் கம்ப தூக்கி திடீர்னு போய் அடிப்பாங்க செத்த பம்பை. அந்த மாதிரி ஏற்கனவே வடமாடு தானே பஞ்சாயத்து ஓடுது. தம்பி காது கேட்குமா இல்ல அடப்பா? ஏய் சொல்லு சொல்லு.
அவர் நீ சொன்னதே தப்புன்னு சொல்லிட்டாருல. நான் சரியா சொல்லுவேன். சரியா சொல்ல வரல. ஆமா. என்ன காது கேட்டு சொல்ல போறேன்? சரி சொல்லுவேன். வடமாடுக்கு ஏன் வடமாடுன்னு பேர் வந்துச்சு? சொல்லு. அதானே கேக்குறீங்க? ஆமா ஆமா. என்னது? வடமாடுக்கு ஏன் வடமாடுன்னு பேர் வந்துச்சு? அதான் கேள்வி. சொல்லுங்க. இன்றைய காலத்துல மாட்டுக்கெல்லாம் ஏதாவது தீனி போடலாம். மாட்டுக்கு வைக்கல் போடலாம், ஒரு புல்லு போடலாம், ஒரு தவிடு ஓட்டு தண்ணி வைக்கலாம், சோழ நாத்து கூட போடலாம், பருத்தி விதையை கூட போடலாம். ஆனா அன்றைய காலத்துல இப்ப எந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வர்றியா? நீங்க கேட்ட அந்த வடமாட்டுக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன்? வடமாட்டுக்கு ஏன் வடமாடுன்னு வந்துச்சு அதுதானே கேக்குறீங்க? இப்படிப்பட்ட தீனிகள்லாம் இந்த காலத்துல போடலாம். சரிங்க. என்னென்ன போடலாம்? வைக்கல் போடலாம், புல்லு போடலாம், அதுக்கப்புறம் சோளம் போடலாம். ஆனா அன்றைய தினம் அதெல்லாம் கிடைக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு ஆடி மாசம் மழை பெஞ்சா விதை விதைக்கணும். அப்பதான் பயிரிடலாம், நல்லா பயிரிடலாம். ஆமாங்க. அப்ப என்ன போடலாம்? சோளம் போடலாம், நெல்லு போடலாம், கொள்ளு போடலாம், திணை போடலாம். இதெல்லாம் போட்டோன்னா விளைஞ்சிரும். அப்ப பட்டம் பார்த்து பயிரிடணும். பருவத்திலே பயிரிடணும். என்ன பயிர்? ஆடி பத்தாம் தேதி விட. அப்ப ஆடி மாசம் பயிரிடணும், விதைக்கணும். ஆனா வடமாட்டுக்கு இன்றைய காலத்துல இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் போட்டு அங்கேயே எனக்காத்தே அடிச்சிருக்கியா? தூங்குறாரு எங்கடா தூங்குனேன். சரிங்க. ஒரு விஷயம் அவன் பதில் சொல்லிட்டானா? இல்லையா, அங்கேயே இருக்கிறேன். தம்பி வடமாட்டுல இருந்து ஆடிப்பட்டத்து வரை வந்துட்டேன். பர்மிஷன் வாங்கிக்கிறேன். வடமாடு நடத்த பர்மிஷன் வேணாமா? வாங்க. அந்த பதில மட்டும் சொல்லுங்க. எனக்கு உறுத்துமே எல்லாம் கார்ல போகும்போது நினைச்சாச்சு அடிக்கணும் போல இருக்கும். பதில சொல்லு. அவட விடாத. சொல்லிருங்க தங்க. ஒரு வேலை சொல்லிட்டு போங்க. ஓகே. நான் செல்ல பிள்ளை ஒரே ஒரு வேலை சொல்லிரு. தங்க. வடமாட்டுக்கு சொல்லுங்க. ஏன் வடமாடுன்னு பேர் வந்துச்சு? அதான் சொல்ல வரேன். இன்றைய காலத்துல வடமாட்டுக்கு இப்படிப்பட்ட என்ன கேள்வி? வடமாட்டுக்கு ஏன் வடமாடுன்னு பேர் வந்துச்சு? அந்த வடமாடு கேள்வியை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கேள்வியை புரிஞ்சீங்களா இல்லையா? தெரியுது. என்ன கேள்வி கேட்டேனா? சொல்லுங்க. பதில நீங்க எப்படியா? என்ன கேள்வி இது? நான் என்ன கேள்வி கேட்டேன்? கேளுங்க. ஏன்டா படுத்துறீங்க? ஆமா அவர் படுக்கணும்ல. படுங்க போ. 4 மணிக்கு படுக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? படுக்கிற நேரம் ஆச்சு. படுங்க போ. சொல்லுங்க. அதே என்னது? வடமாட்டுக்கு இன்னும் மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குது வண்டி. அது என்ன கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு எடுவட்ட இவனே சொல்ல முடியல, நான் எப்படி தெரியும்? சரிங்க. அது மனநோயாளி. இன்னும் அந்த மாத்திரை ஓடல. இன்னைக்கு உனக்கிட்ட இருக்கல்ல கண்ணு, அழைத்து வாருங்கள்.